ஆமா. அடுத்தது பாருங்க, யார் நம்மளை மோசம் போக்குகிறான் பாருங்க. 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1, 2, 3. 1 தீமோத்தேயு chapter 4 verse 1, 2, 3. இந்த 3 வசனங்களை தெளிவாய் வாசிக்க போகிறோம். வாசிங்க. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி, ஆவியானவர் பாருங்க வெளிப்படையா ஓப்பனா சொல்றாரு. பிற்காலங்களிலே மனசாட்சியில சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து, என்ன உபதேசமா? பிசாசுகளின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அடுத்த வசனம், விவாகம் பண்ணாதிருக்க, கல்யாணம் பண்ணாதன்னு சொல்லுவான். அடுத்தது, விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவான். நீங்க இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா, பிற்காலம் அப்படின்னா எந்த காலம்? இப்ப நம்ம வாழ்ற காலத்துல பொய்யர்கள் எழும்புவாங்களாம். மனசாட்சி இல்லாத ஆட்கள் எழும்பி சொல்லுவாங்களாம், பிசாசினுடைய உபதேசம் இது நம்மை வஞ்சிக்கும். என்ன சொல்லுவாங்க? கல்யாணமே கட்டாத அப்படின்னுவான். கல்யாணம் கட்டினா உன் மனைவி விட்டு வந்துரு, உன் வீட்டுக்காரனை விட்டு வந்துருன்னுவாங்க. அது ஒரு அசுத்தாவி, பிசாசுனுடைய வஞ்சகமான போதனை. ஒருவேளை கல்யாணம் கட்டக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் உங்களோடு பேசியிருந்தாருன்னா அது உங்களுக்கு ஆண்டுக்கு இருக்கிற அர்ப்பணிப்பு. ஆனா விவாகம் பண்ணாது இருக்கணும், கல்யாணம் கட்டக்கூடாது. ஒருவேளை நீ கல்யாணம் கட்டாலும் மனைவியோடு புருஷனோடு இருக்க வேண்டாம், தனியா வா அப்படின்னு சொன்னான்னா அது பிசாசினுடைய உபதேசம். ஏமாந்து போக வேண்டாம். அடுத்தது பாருங்க, ஸ்தோத்திரத்தோடு தேவனால் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு தேவன் படைத்த போஜனத்தை நீங்க புசிக்கலாம், குடிக்கலாம் என்று கர்த்தர் நமக்கு நியமித்து வச்சிருக்கிறான். ஆனா இவன் என்ன சொல்லுவான்னா, இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு சாப்பிட்டா பிபி ஏறிது, சுகர் இருக்கு அப்படின்னா அது டயட் கண்ட்ரோல் இருங்க. ஆனா ஸ்தோத்திரத்தோடு நீங்க எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம். ஸ்தோத்திரத்தோடு நீங்க என்ன வேணாலுமாலும் சாப்பிடலாம். ஒருத்தர் சொல்லுவாரு, பசிச்சா நாய்க்கறி கூட சாப்பிட்டுருங்க, கர்த்தர் சொல்லிட்டாருன்னா தண்ணி கூட குடிக்காம உபவாசம் இருங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி எதுவுமே ஆண்டவர் அவர் பரிசுத்தப்படுத்திருக்கிறார். அவர் அதை நீங்க ஜோம் பண்ணி ஸ்தோத்திரத்தோட புசிக்கலாம். அதனால ஆல்கோஹால் குடிக்கலாமா அப்படின்னா, அது மதுபானம் குடிக்கலாமா, அது தகுதியானது அல்ல, அது தவறு, வேதத்திலே இருக்கு. சோ எதை குடிக்கணும், எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாதுன்றத கர்த்தர் நமக்கு அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா சில பேர் சொல்லுவாங்க, அதை சாப்பிடக்கூடாது, இதை தொடக்கூடாது, இது ருசி பாராத, அதை தொடாத அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேதத்துல சொல்லிருக்கு, அது யாருடைய உபதேசம்? பிசாசினுடைய உபதேசம். இது நம்மை வஞ்சிக்கும். பாருங்க, சில பேர் சொல்லுவாங்க, கம்மல் போடாத, நீ இதை கலட்டிடு, அதை கலட்டிடு அப்படின்வாங்க. அதனால உன்னோட வெளிப்புறம் பரிசுத்தம் ஆகுமா அப்படின்னா வேதம் அதுக்கு சான்றாக எதையுமே சொல்லல. உன் வெளிப்புறத்தை கர்த்தர் பார்க்கிறத விட உன் உள்ளான இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். உன் உள்ளத்துக்குள்ள கசப்பு, இச்ச, பாவத்தை உள்ள வச்சிங்கன்னு நீ என்னதான் கலட்டி போட்டாலும் சரி, ஒரு நாளும் பரலோக தேவன் அதை அங்கீகரிக்கவே மாட்டா. நீ சாப்பிடுகிறது அல்ல, உள்ள போறது இல்ல, உள்ள இருந்து வெளியே வருது பாத்தியா, அதுதான் நம்மை அசுத்தப்படுத்தும் என்று சொல்லி இயேசு சொல்லி இருக்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கையில எது என்னை தெய்வத்தை விட்டு பிரிக்கும், எது என்னை கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்ய வைக்குமோ அதை இயேசுவின் நாமத்தினால துண்டித்து போட வேண்டுமே ஒழிய, சிலர் சொல்லுகிற உபதேசங்கள், கள்ள உபதேசங்கள், தவறான சத்தியங்கள், வசனத்துக்கு ஏற்புடையது இல்லாத காரியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அது தவறான உபதேசங்கள். வேதம் அதுதான் சொல்லியிருக்கு. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததை ஸ்தோத்திரத்தோட சாப்பிடுங்க. அதை அனுபவிக்கும்படியாதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை தடுக்கிற, அதை இது வேண்டாம் என்று சொல்லுகிற எந்த பிசாசின் உபதேசங்களுக்கும் கேட்டு மோசம் போக வேண்டாம். பக்கத்துல ஆளை தட்டி சொல்லுங்க, ஏமாந்து போகாதன்னு சொல்லுங்க. ஏமாந்து போகாத. அல்லேலூயா.